அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 2 சதவீதமும் தனிவட்டியும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 21வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை கண்டறியவும். இப்போ நாற்காலியின் வாங்கிய விலை கொடுத்துட்டாங்க, நாற்காலியை விற்ற விலையும் கொடுத்துட்டாங்க. வாங்கிய விலையை காட்டிலும் விற்பனை விலை அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு லாபம்தான் கிடைக்கும். இப்போ எவ்வளோ லாபம் கிடைச்சதுன்னு கண்டுபிடிக்கணும். விற்பனை விலையிலிருந்து வாங்கிய விலையை மைனஸ் பண்ணால் நமக்கு லாபம் கிடைச்சிடும். இந்த அடக்க விலைக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சதோ அது 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் லாப சதவீதம். கணக்கில் கொடுக்கப்பட்ட தகவல்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து எழுதிக்கணும். நாற்காலியின் வாங்கிய விலை ரூபாய் 325, விற்பனை விலை ரூபாய் 350. வாங்கிய விலையை காட்டிலும் விற்பனை விலை அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம் தான் கிடைக்கும். முதல்ல லாபத்தொகை எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பெரிய எண்ணிலிருந்து தான் சிறிய எண்ணை கழிக்கணும். அதாவது விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை வாங்கிய விலை எது வேணாலும் சொல்லிக்கலாம். விற்பனை விலை 350 ரூபாய், அடக்க விலை 325 ரூபாய். மைனஸ் பண்ணிங்கன்னா 25 ரூபாய் கிடைக்கும். லாபத்தொகை ரூபாய் 25. இப்போ லாப சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அடக்க விலைக்கு தான் கம்பேர் பண்ணணும். லாப சதவீதமாக இருந்தாலும் நட்ட சதவீதமாக இருந்தாலும் அடக்க விலையிலிருந்து தான் நம்ம கம்பேர் பண்ணணும். அடக்க விலைக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சது, 100க்கு எவ்வளோ, இதுதான் ஃபார்முலா. அடக்க விலை 325 ரூபா. 325 ரூபாய்க்கு 25 ரூபா லாபம் கிடைச்சதுன்னா 100க்கு எவ்வளோ? 25 325, இது 25 மடங்கு தான். 325ல் எத்தனை 25 இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு 100ல் 4 முறை இருக்குது, 200ல் 8 முறை, 300ல் 12 முறை, இன்னொரு 25. ஸோ 13 முறை இருக்குது. இப்போ 100ஐ 13ஆல் வகுக்கணும். ஏழு 13 91, மிச்சம் 9. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா கலப்பு பின்னமாக எழுதலாம். ஈவில் இருக்கிறத முழு எண் பகுதியில் போட்டுக்கணும், மீதி தொகுதியில் போட்டுக்கணும், வகுக்கும் எண் பகுதியில் போட்டுக்கணும். 7 9/13%. அவ்வளோதான் சார். எடுத்துக்காட்டு 22வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.